ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் 5/6/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சுக்கிரவாரம் என்று போற்றப்படுகின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசார சீலராக ஆலய வழிபாடுகளை செய்து இல்லங்களிலே வீடுகளிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேணும் என்ற நல்ல எண்ணத்தோடு வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு சுவாமி அறையிலே விளக்கேற்றி மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி தேவார திருமுறைகளை சோத்திரங்களை நமக்கு எது எல்லாம் முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் அந்த வீட்டிலே சந்தோஷமான தெய்வீகமான ஓசைகள் ஒலிகள் பாடல்கள் நமக்கு கேட்கிற பொழுதிலும் மங்களத்தை தரக்கூடியது. காலை வேளையிலே மங்களமான வார்த்தைகள் நமக்கு காதிலே மங்களமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். இறை நாமாக்களை உச்சரிக்க வேண்டும். தேவார் திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும். அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யலாம். கந்தசட்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். ஐயப்பன் கவசத்தை பாராயணம் செய்யலாம். எது நமக்கு முடிகிறதோ எது முடியலையே சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம். சிவபுராணம் அவ்வளவு ஒரு சிறப்பை தரக்கூடியது. சிவபுராணத்தை பாடசாலைகளிலே கல்லூரிகளிலே ஆலயங்களிலே வீடுகளிலே தினந்தோறும் பாராயணம் செய்கிற பொழுதும் சிறப்பு. நமக்கு தினந்தோறும் நேரம் கிடைக்கிறது இல்லையா? வெள்ளிக்கிழமையிலாவது சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அதில் எல்லா விதமான நன்மைகளையும் சிறப்புகளையும் தரக்கூடியது இந்த சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க என்று மணிவாசக பெருமான் அழகாக சொல்லியிருப்பார். இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்தால் எல்லா விதமான தோஷங்களை நீங்கி விடுமாம். கஷ்டங்கள் துன்பங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் விலகி இறை அருள் தானாக வந்து சேரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடியது இந்த சிவபுராணத்தினுடைய ஒவ்வொரு வரிகளும் நம் வாழ்வில் நமக்கு உயர்வை தரக்கூடிய வகையிலே. இவ்வாறு ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, ஆலயத்திலே தொண்டுகள் செய்வது. வெறுமனே நாம் கோயிலுக்கு போனோம், சாமியை கும்பிட்டோம், பிரசாதத்தை வாங்கினோம், வந்தோம் இருக்கக்கூடாது. நம்மால் முடிந்த ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும். சரீர தொண்டுகள், அந்த ஆலயத்தை துப்புரவு செய்வது, ஆலயத்தை அலங்காரம் செய்கிறதுக்கு மாவிலை தோரணம் கட்டுறது, கோயிலை கழுவுவது, கோயிலே தீப ஆராதனை சுவாமிக்கு காண்பிக்கப்படுகின்ற தீப ஆராதனைகளை நாங்கள் விளக்கி கொடுப்பது, அதை புனிதமாக துப்புரவாகி கொடுப்பது, பூமாலை கட்டி கொடுப்பது, அங்கு சென்று அசையாமணி அந்த கண்டாமணி என்கிற மணியை அடிப்பது, சங்கூதுவது, சேமக்கலம் வாசிப்பது, தீவெட்டி பிடிப்பது, குடை பிடிப்பது, சுவாமியை தோளிலே காவுவது, இது எல்லாமே சரீர தொண்டுகள். இதில் எதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ வெட்கப்படக்கூடாது. ஆலயத்திலே சென்று இவர் நாம் தீவெட்டி பிடிக்கிறதா, குடை பிடிக்கிறதா, மணி அடிக்கிறதா, சங்கூதுறதுக்கா
வெட்கப்படக்கூடாது. இது நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சமய குரவர்கள் இறை தொண்டுகளை ஆற்றி இறைவனோட ஐக்கியமானவர்கள். இந்த இறை தொண்டு நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் போன ஜென்மத்திலே நம்முடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியத்திலே தான். புண்ணியம் செய்வதற்கு மட்டும்தான் இந்த இறை தொண்டு செய்ய கிடைக்கும். அவர் ஆலயத்தில் சென்று தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆசார சீரராக ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டுப்பாவாடை செல்ல வேண்டும். இளம் வயது பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணியோடு செல்ல வேண்டும். தலை சீவி பின்னி கட்டி கொள்ள வேண்டும். தலைவிரி கோலத்தோடு கோயிலுக்கு போகக்கூடாது. நாகரிக உடைகளோடு அரைகுறை உடைகளோடு கோயிலுக்கு போகக்கூடாது. எந்த பலன் நமக்கு கிடைக்காது. ஆழ்பாதி ஆடை பாதி. எனவே நல்ல எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். எதிர்கால சந்ததிக்கு நாம் நல்லவற்றை எடுத்து கூற வேண்டும். நல்ல எண்ணத்தோடு பெற்றோர்கள் இந்த கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு சென்றால் பிள்ளைகளும் அந்த வழியே செல்வார்கள். அப்பா வேட்டியோடு கோயிலுக்கு போகிறார், கோவிலுக்கு போகிறதா இருந்தால் வேட்டி கட்டித்தான் போகணும் என்ற எண்ணம் அந்த பிள்ளையினுடைய மனதிலே வர வேண்டும். அம்மா பட்டுச்சேலை கட்டி போகிறான்னா பிள்ளை எனக்கு பட்டுப்பாவாடை வேணும், நான் பட்டுப்பாவாடை தான் கட்டி வருவேன் என்று அந்த உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை எல்லாம் அவர்களுக்கு எண்ணுகின்ற வகையிலே நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.